ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 2வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம். அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? இயேசு ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் ஒரு முறை சில மனிதர்கள் அவரிடத்தில் வந்து, பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருக்கிறான் என்கிற செய்தியை அறிவித்தார்கள். அவர்களுடைய மனதில் கொல்லப்பட்ட இந்த கலிலேயர்கள் பிற கலிலேயர்களை பார்க்கலும் பாவிகளாய் இருந்தார்கள் என்கிற எண்ணம் இருந்தது. இயேசு அவர்களுடைய மனநிலையை அறிந்து அவர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார். அந்த கலிலேயருக்கு அப்படி சம்பவித்ததனால் மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ? அப்படி அல்ல என்று அவர்களுக்கு பதிலும் சொன்னார். மனிதர்களுக்கு வந்து சம்பவிக்கின்ற காரியங்களின் அடிப்படையில் அவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று தரம் பிரித்து பார்க்கக்கூடிய மனநிலை பரவலாக எல்லா காலங்களிலும் இருக்கின்றது. இந்த காலத்திலும் அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இந்த பகுதியிலே இயேசு 2 காரியங்களை தெளிவுபடுத்துகிறார். ஒன்று, மனுஷனுக்கு வந்து சம்பவிக்கின்ற காரியங்கள் எல்லாம் அவர்கள் பாவிகளாய் இருப்பதினால் அப்படி சம்பவிக்க இல்லை. நம்மிலேயும் இப்படிப்பட்ட மனோபாவம் இருக்குமானால் நாம் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். நல்லோருக்கும் தீயோருக்கும் ஒன்று போல சம்பவிக்கின்றது. சூரியன் நல்லோருக்கும் தீயோருக்குமாகத்தான் உதிக்கின்றது. மழை நல்லோருக்கும் தீயோருக்குமாகத்தான் பெய்கின்றது. ஆகவே வாழ்க்கையில் வந்து சம்பவிக்கின்ற காரியங்களின் அடிப்படையில் நல்லவன் கெட்டவன் என்று தீர்ப்பு செய்ய முயற்சி செய்வோமானால் அது தவறாக முடிந்துவிடும். இரண்டாவதாக இயேசு அவர்களுக்கு சொன்ன காரியம், நீங்கள் மனந்திரும்பாமல் போவீர்களானால் எல்லாரும் இவர்களைப் போல கெட்டு போவீர்கள் என்பதுதான். அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து வாழாத மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து சம்பவிக்கும் என்பதை இயேசு முன்னதாக ஒரு எச்சரிக்கையாக அவர்களுக்கு சொன்னார். நாமும் பிற மனிதர்களுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கின்ற காரியங்களை பார்த்து நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும், சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துகின்றது. ஆகவே சம்பவிக்கின்ற காரியங்களின் அடிப்படையில் பிறரை நல்லவன் கெட்டவன் என்று தீர்ப்பு செய்யவும் முயல வேண்டாம். நாம் நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற மனநிலைக்கும் வருவோம். ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ பிறருடைய வாழ்க்கையில் வந்து சம்பவிக்கின்ற காரியங்களின் அடிப்படையில் அவர்களை தீர்ப்பு செய்யாதபடி எச்சரிக்கையாயிருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட நிகழ்வுகளின் நிமித்தம் எங்களை நாங்களே தற்பரிசோதனை செய்து திருத்திக் கொள்வதற்கு நல்மனதை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.